ஏற்றல் சக்தி. இது இலத்திரன் ஏற்றல் சக்தி. இலத்திரன் நாட்டம் இதுக்கு ஆப்போசிட் ஆனது. ஆகவே இலத்திரன் நாட்டத்தை பார்த்தீங்கன்னா இது -134 +141 +200 +325 +348. ஸோ இலத்திரன் நாட்டம் கூடியது குளோரின். அல்லது நாம ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், ஓர்டர் ஞாபகம் வச்சுக்கொண்டால், இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொண்டால் குளோரின் இலத்திரன் நாட்டம், குளோரின், அதுக்கு பிறகு தான் ஃப்ளோரின், அதுக்கு பிறகு தான் புரோமின், அதுக்கு பிறகு அயடின், அதுக்கு பிறகு சல்ஃபர், அதுக்கு பிறகு ஆக்சிஜன், அதுக்கு பிறகு சிலிக்கன், அதுக்கு பிறகு கார்பன். இது இலத்திரன் நாட்ட ஓர்டர். அதற்கு பிறகுதான் நீங்க பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இங்கால தான் நைட்ரஜன். அதற்கு பிறகுதான் இங்க மற்றைய மூலகங்கள், மக்னீசியம், இங்க பெரிலியம், இங்கால ஹீலியம். ஸோ இலத்திரன் நாட்டம் ஓர்டர் இப்படி ஞாபகம் வச்சுக் கொள்வதன் மூலமாக நீங்க சொல்லலாம், அல்லது பெருமானத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இது இலத்திரன் நாட்டம். இலத்திரன் ஏற்றல் சக்திண்டா மாற்றமாக வரும். இலத்திரன் ஏற்றல் சக்தி என்றால் இதற்கு மாற்றமாக அமையலாம். ஏன்னா இலத்திரன் ஏற்றல் சக்தி சமன் அல்லது இலத்திரன் நாட்டல் சக்தின்னு சொல்றேன். இந்த ராயல் காலேஜ் பேப்பர்ல இலத்திரன் நாட்டல் சக்தின்னு தான் பாவிச்சிருக்காங்க. இலத்திரன் ஏற்றல் சக்தி எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பி சமன் மைனஸ் இன்டு இலத்திரன் நாட்டம். மைனஸ் இன்டு இலத்திரன் நாட்டம். இலத்திரன் ஏற்றல் சக்தி சமன் மைனஸ் இன்டு இலத்திரன் நாட்டம். சரியா? ஒரு எம்சிக்கு வந்தா செய்வீங்களா? இலத்திரன் நாட்டம்னு ஒன்று வந்தால் அல்லது இலத்திரன் ஏற்றல் சக்தி அதிக மைனஸ் பெருமானம்னு சொல்லி கேட்டால், இலத்திரன் நாட்டல் சக்தி அதிக மைனஸ் பெருமானம் கேட்டால் குளோரின், அல்லது இலத்திரன் நாட்டம் அதிக பிளஸ் அல்லது இலத்திரன் நாட்டம் கூடியது என்று சொல்லி கேட்டாலும் குளோரின். நம்ம இதை ரெண்டையும் அழகா விளைவிக்கிறோம். இலத்திரன் நாட்டம் தான் என்ன, இலத்திரன் ஏற்றல் சக்தி, ரெண்டுக்கும் எதிர்பெருமானம் சொல்லலாம். அல்லது இப்படி ஒரு டெஃபினிஷன் வரலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரிசோர்ஸ் புக் வசனம், ஒரு மூல் வாயுநிலை அணுவுக்கு ஒரு மூல் இலத்திரனை சேர்க்கும் போது வெளிவிடப்படுற வெப்பம், உறிஞ்சப்படுற வெப்பம் தான் இலத்திரன் நாட்டல் சக்தி. ஆனால் இலத்திரன் நாட்டம் என்பது ஒரு மூல் அன்னையனிலிருந்து ஒரு மூல் இலத்திரனை வெளியிடுகின்ற போது, ஒரு மூல் வாயுநிலை அன்னையனிலிருந்து ஒரு வலுவளவு அன்னையனிலிருந்து அது இந்த திசை இலத்திரன் ஏற்றல் சக்தினா இந்த திசை தானே இலத்திரன் நாட்டம், மைனஸ் பெருமானம் தானே. ஸோ இந்த திசை தான் இலத்திரன் நாட்டம். இந்த திசை என்ன, ஏ மைனஸ் கேஸ், ஏ கேஸாக இலத்திரன். ஸோ இலத்திரன் ஏற்றல் சக்திக்கான சமன்பாடு இது, இலத்திரன் நாட்டத்துக்கான. அப்போ ரிசோர்ஸ் புக்ல ஒரு வசனம் ஒன்று சொல்றான், ஒரு மோல் ஒரு வலுவளவுள்ள வாயுநிலை அன்னையலிலிருந்து ஒரு மோல் இலத்திரனை அகற்றுவதற்கு தேவையான சக்தி இலத்திரன் நாட்டம் எனப்படும். சரியா? இன்னும் அப்படி ஒரு வசனம் வரல. சரி, இதுக்கு எதிரானது. ஸோ இது எதிர்பார்க்கக்கூடியது. அப்படியோ வசனம் வந்தாலும் எதிர்பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியா?